இந்த பதிவை கட்சி அரசியல் கடந்து ஒரு சாமானியனாக ஒரு தமிழ்நாட்டுக்காரனாக நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் வரி செலுத்தக்கூடிய ஒரு நபராக இந்த காணொலியை பாருங்கள். கட்சி அரசியல் கடந்து இந்த காணொலி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சரியாக தப்பாங்கிறது உங்களுக்கு புரியும். இதை பார்த்துட்டு சரி என்ன தவறு என்ன உங்களுக்கு கருத்து என்னங்கிறத தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மக்களே, நேற்று முழுவதும் நடிகர் விஷால் அவர்களை திமுக ஆதரவு யூடியூபர்ஸ் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். அப்படி நடிகர் விஷால் என்னத்தை பண்ணிட்டாரு, எதனால கடுமையாக விமர்சித்து வராங்க? தலையிலிருந்து வால் வரைக்கும், அதாவது திமுக ஆதரவாக வீடியோ போடுவாங்க இல்லை, தலையிலிருந்து வால் வரைக்கும். தலைனா எங்கள் ஐயா சுபவீர பாண்டியன். அந்த தலையிலிருந்து வால்னா நேற்று திமுகவுக்கு ஆதரவாக வீடியோ போட்டால் காசு கிடைக்கும் அப்படின்னு யூடியூப் ஆரம்பிச்சிருப்பான்ல, அதன் வரைக்கும் போட்டு என்னென்னலாம் திட்டணுமோ, விஷால் நீ ஒரு தற்கூரி, விஷால் நீ ஒரு முட்டாள், உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒரு இளவும் தெரியாது, நீ ஒரு மார்க்கெட் இழந்த நடிகன் அப்படின்னு மிக கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி விஷால் அவர்களை விமர்சித்து வருகிறார்கள். அப்படி விஷால் என்னத்தை தாங்க பேசிட்டாரு? ஏங்க விஷால் ஒரு நடிகருங்க, அவர் திமுக எதிர்க்கும் அளவுக்கு வந்துட்டாரா? புரட்சி தலைவிங்கிற பட்டம் அவர் மனசுல நிற்கிறது இறங்கியிருக்கோ, அது வெறி வந்துருச்சோ, புரட்சி பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு வெறி வந்துச்சோ அப்படிங்கிற கேள்வி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட எழுந்திருக்கு. அப்போ ஒரு சாமானியனாக விஷால் அவர்கள் பேசியது சரியா தவறாங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் மக்கள். அதற்கு முன்னாடி தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இன்றைய சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். சென்னை முழுவதும் மழை வெள்ளம் அதிக அளவிற்கு மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கடந்த 2 நாளாகவே இதான் பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நேற்று விஷால் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளம், ட்விட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸா மாற்றினாங்கல்ல, அந்த எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு பதிவு பண்ணுறாரு. அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அவருடைய கணக்கில் இருந்து அவர் என்ன அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. அதனை தொடர்ந்து நம்ம பிரித்து பேச போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பெய்கிற மழைனால, இந்த புயல்னால முதல்ல நடக்கிற விஷயம் கரண்ட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் தெருவில். அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அண்ணா நகரில் தங்கிட்டு இருக்கிறேன். என் வீட்லேயே ஒரு அடிக்கு வீட்டுக்குள்ளார போந்துருச்சு. ஸோ அண்ணா நகர்லேயே இந்த கதினா அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதே லோலைங் ஏரியாஸ்ல என்ன கதின்ட்டு. இது 2015 நடக்கும்போது எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கு சேவை செஞ்சோம். இது 8 வருஷம் கழிச்சு அதை விட மோசமான நிலைமையில இருக்கும்போது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எங்க இந்த ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் ட்ரெயின் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நியமிக்கிறதா கிரேட்டர் கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் அறிவிச்சாங்க. அது எங்கிட்டு ஆரம்பிச்சாங்க, எங்கிட்டு முடிச்சாங்க, எங்க தொடங்கினாங்கன்னு தெரியல. இது ஒரு விண்ணப்பம் தான், ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா நான் ஒரு ஓட்டர்ன்ற வகையில நான் கேட்கறேன், ஒரு நடிகனா கேட்கல. அதாவது மக்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். 2015 இதே போல ஃப்ளட் வந்துச்சு. மழை நீர் அதிக அளவில் மழை பெஞ்சு அதிகமாக வெள்ளம் அவங்கெல்லாம் மக்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ எல்லாரும் களத்தில் நின்று மக்களுக்கு சேவை செஞ்சு நம்ம பலருக்கு உதவணும். 2015 இப்போ 2023 இத்தனை வருஷம் ஆகியும் அந்த வெள்ளம் மழை பெஞ்சுன்னா தண்ணீர் ஓடும் அளவிற்கு எந்த ஒரு வசதிகளும் செய்யாமல், வடிகால்கள் எதையும் உருவாக்காமல் என்னத்தை கிழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாருங்க. ஏங்க 2015 வந்துச்சு, சரி, அன்னைக்கு மக்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க, அன்னைக்கு நம்ம எல்லாம் இறங்கி ஃபீல்டில் ஒர்க் பண்ணோம், ஓகே. அதே போல் இன்னும் ஒரு 7 வருஷம் கழிச்சு அதே போல் வந்துச்சுன்னா என்னங்க ஆட்சி நடக்குதுங்க? இதை சரி செய்யாமல் இதுக்கு நிதி ஒதுக்குறீங்களங்க, 4000 கோடி ரூபா ஒதுக்கணுங்கிறீங்களங்க, அந்த ஒதுக்குற காசு எங்க அப்படிங்கிறது தான் மறைமுகமாக நேரடியாக அடித்து பேசாமல் எங்க அப்படின்னு மெல்லமாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு நடிகர் விஷால். இதுக்குத்தான் எப்படாடே திமுகவை நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? விஷாலுக்கு அறிவே இல்லை, விஷால் ஒரு முட்டாள். இந்த பேச்சு இருக்கு பார்த்தீங்களாங்க, ஏதாவது வன்மமாக பேசுகிறாரா? இல்லை. விஷால் அவர்களை நம்ம கட்சி கடந்து இந்த விஷயத்தில் சரியா தப்பாங்கிறத மட்டும் பார்ப்போம். தவறாக பேசுகிறாரா? இல்லை. காட்டமான வார்த்தையை பயன்படுத்துகிறாரா? இல்லை. நிதி ஒதுக்குனேன்னு சொல்றீங்களா ராஜா? அந்த நிதியை எங்கே ராஜா வச்சிருக்கீங்கன்னு எளிமையாக ஒரு கேள்வி கேட்டாரு. இதுக்கு தாங்க விஷால் அவர்கள் பேசவே கூடாதுங்கிற அளவிற்கு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னும் முடியல, இன்னும் இருக்கு ராஜா, பாருங்க. ஆனா எல்லா சென்னை தொகுதி எம்எல்ஏஸ் மட்டும் தயவு செஞ்சு வெளியில நீங்க இது சரி பண்ணிக்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுமக்கள் சேவை செய்து விட்டுருங்க. அது அவங்க பார்த்து அவங்க பண்ணிடுவாங்க. எம்எல்ஏஸா அந்த தொகுதி எம்எல்ஏஸா நீங்க உங்க தொகுதியை வெளில நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு சேஃப்டி, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். இல்லைன்னா இருட்டுல அவங்கவுங்க குழந்தைகள் வச்சிருப்பாங்க,
சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. என் வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. அண்ணா நகர்ல ஒரு அடி தண்ணி வீட்டுக்குள்ளார வந்து எப்படி இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. இது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ரிமார்க் அகேன்ஸ்ட் எனிதிங். இட்ஸ் ஜஸ்ட் ரிமார்க் அகேன்ஸ்ட் த சேம் ப்ராப்ளம், வாட்டர் லாகிங். இது ஒரு சின்ன மழைனாலே வந்து டி நகர்ல தண்ணி தேங்கும். ஆனா இப்ப பார்த்தா எல்லா இடத்துலயும் தண்ணி தேங்கிட்டு இருக்குன்றது தர்ம சங்கடமான கேவலமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இது தயவு செஞ்சு இதுக்கு என்ன இம்மீடியட் மெஷர்ஸ் என்ன எடுக்க முடியுமோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கமிஷனரும் ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் தயவு செஞ்சு இறங்கி இப்போ வேலை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சின்ன மழை பெஞ்சுனா டி நகர்லாம் தண்ணி தேங்கும். ஆனால் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு, சென்னை முழுவதுமே மூழ்கும் அளவிற்கான ஒரு தண்ணி இன்றைக்கு இருக்கு. அப்போ இது ஒரு தர்ம சங்கடமான கேவலமான நிலையாக நான் பார்க்குறேன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, திமுக அரசை காரி துப்பிருக்காருங்க, காரி உமிழ்ந்திருக்கிறார். கேவலமா இருக்கு. என்னத்தை நீ ஆட்சி செய்யற, என்ன வடிகால் ஓடுறதுக்கு ஒரு இடமும் காணா, என்ன ஒன்னத்தையும் காணா, என்னத்தை தான் பண்றீங்க. உடனே வந்து கலர் உடம்பு தூக்கிட்டு இருக்கக்கூடாது. இயற்கையா மழையை கொட்டுறது, அதை நம்ம எப்படி அள்ளவா முடியும், நிப்பாட்டவா முடியும் கேட்பீங்க. எப்பா, நீர்நிலைகளை அபகரித்து வீடு கட்டுவதற்கு காரணமாக இருந்தது யார்? அந்த இடத்துல பட்டா போட்டு பத்திரம் போட்டு இதான் இந்த இடத்துல வீடு கட்டலாம், வீட்டு மனையாக நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு அதற்கு சான்றிதழ் வழங்கியது யார்? கடந்த காலத்தில் அதிமுக. சரி, அதிமுக நம்ம விட்டுட்டு போறதில்ல, அதிமுகவும் தான். அதற்கு முன்னாடி யார்? திமுக தானே. இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டது ரெண்டே கட்சி, அதிமுக திமுக. இப்ப 10 வருஷத்துல அதே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு குடியேறவனும் இருக்கான், 25 வருஷத்துல குடியேறவன் இருக்கான், 15 வருஷத்துல குடியேறவன் இருக்கான். அப்ப திமுக ஆட்சியிலையும் வீடு கட்டி அங்கே குடியேறவன் இருக்கான், அதிமுக ஆட்சி காலத்திலையும் குடியேறவன் இருக்கான். இப்ப கடந்த 2 வருஷமா நீங்க ஆட்சி பண்ணிட்டீங்களே, அந்த 4000 கோடி ஒதுக்குனேன்னு சொல்றீங்களே, 4000 கோடியை வச்சு எத்தனை வழிகாலை உருவாக்கினீர்கள் அப்படிங்கிறதா இங்க வெகுஜன மக்களுடைய கேள்வியாக இங்க இருக்கு. அதான் கேட்கிறாப்ல. மக்களை போயிட்டு தன்னாளர்கள்லாம் நீங்க போயிட்டு வேலை செய்யுங்க, மக்களை காப்பாத்துங்கன்னு சொல்லாதீங்க. எம்எல்ஏக்கள் இறங்கி வாங்க, நீங்க தானே மக்களுடைய பிரதிநிதியா இருக்கீங்க அப்படின்னு விஷால் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காருங்க. இதுக்கு தாங்க எப்படி விஷால் கேட்கலாம், விஷால் உங்களை விட மாட்டோம் விஷால், நீங்க வந்து உங்களுக்கு நடிக்கவே தெரியல விஷால், டே இதுக்கும் நடிப்புக்கு என்னடா இருக்கு. அவர் கேட்கிற கேள்வி சரியா தவறாங்கிறதா நம்ம நாளைக்கு விஷால் அவர்களே தவறாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அவர் வந்து பேசினார்னா நிச்சயமாக கண்டிக்க போறோம். ஆளும் அரசை பார்த்து, ஆளும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து, தவறுனா விடுங்க, தவறே செய்யணும்னு வச்சுக்கோங்க, புனிதமான கட்சின்னு வச்சுக்கோமே, புனிதமான ஆட்சின்னு வச்சுக்கோமே, எம்எல்ஏக்கள் ஃபீல்டுக்கு வந்து களத்தில் பாருங்க, மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு சாதாரண குடிமகன் சொல்லவே கூடாதா? அப்படி சொல்லவே கூடாது. நீங்க யாரா சொல்றது? நீங்க யாரா சொல்லவே கூடாதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய கொடுங்கொன்மை ஆட்சி வச்சிருக்க நீ? ஒரு ஓட்டு போட்ட ஒரு ஜனநாயகம், ஒரு சாதாரண மனிதனாக நாங்க ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது. ஒரு ரெக்வஸ்ட் அவர் சொல்றாரு, ஒரு நான் ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேங்கிறாரு. இதை கூட பேசக்கூடாதுன்னா இதை பேசக்கூடாதுன்னு சொல்வதற்கு நீ என்ன பெரிய அப்படின்னு கேட்க தோணாதா? இன்னும் முடியல, இன்னும் இருக்கு பாருங்க. இது வந்து இது ஒரு முக்கியமான பதிவு. தயவு செஞ்சு ப்ளீஸ், we are looking forward not just for citizens but also the government who is important. ஏன்னா டேக்ஸ் கட்டுறோம், எதுக்காக டேக்ஸ் கட்டுறோம்னு தயவு செஞ்சு கேட்க வச்சிடாதீங்க. எதுக்காக வந்து யாருமே வந்து தொகுதி பக்கம் இந்த விஷயத்துக்காக வந்து எதிர்பார்ப்பாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பா இந்த நேரத்தில் வந்து முகம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். தேங்க்யூ. வரி கட்டுறோம், தொகுதி பக்கம் எதுக்காச்சும் வந்திருக்கீங்களா அப்படின்னு மக்களை கேட்க வச்சிடாதீங்க. எம்எல்ஏக்களை பார்த்தா சொல்றாரு அவரு. அதை கேட்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது அப்படித்தான் இருக்கு. இப்போ எம்எல்ஏக்கள்னு சொன்னாலே திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் மொத்தமாக வாங்கணும் பொதுவாக தான் சொல்றாரு அவரு. அப்போ அப்படி பார்த்தா கூட ஆளும் அரசு திமுக தானே. அப்படி பார்த்தா ஆளும் அரசை தான், ஆளும் வர்க்கத்தை தான் அவர் கேள்வி எழுப்புகிறார். அவர் தவறாக எந்த கேள்வியும் எழுப்பவே இல்லையே. விஷால், நீங்க வந்து என்ன கிழிச்சிங்கன்னா அவர் நடிகர்ரா, நீ தான் சொல்ற, நீ நடிகர், உனக்கு நடிக்கவே தெரியலங்கிற. சரி, அவர் நடிகராக இருக்கிறார், அவர் ஏன் கிழிக்கணும்னு நினைக்கிற? அவர் எம்எல்ஏவா? அதாவது இங்கே வந்து நடிகர்கள் வேலை செய்கிறார்கள், தமிழ் மக்கள் கொடுக்கக்கூடிய காசுகள் தான் அவருடைய வாழ்க்கை நடக்கிறது. அவர் உழைக்கிறாரு, அதுக்கான சம்பளத்தை வாங்குறாரு. சரி, அவங்களா தன்னார்வமாக வந்துக்கிட்டு வேலை செஞ்சால் சரி, வேலை செய்யாமல் இருந்தாலும் இங்கே யாரும் வற்புறுத்தப்படுறது கிடையாது. நம்மளாம் ஒரு தொழில் செய்கிறோம், அது போல் அவர் நடிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அது ஒரு தொழில். ஆனால் மக்கள் பிரதிநிதி யாரா? நீ போய் விஷால்கிட்ட நீ ஏன் செய்யல அப்படின்னு கேட்குற? விஷால் அவர்கள் ஒரு சாமானியனாக அந்த இடத்துல சொல்கிறான், நடிகனா பார்க்காதீங்கன்னா ஒரு சாமானியனாக ஒரு இந்த விஷயத்தை கேள்வி எழுப்புறேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஏன் பதில் சொல்ல முடியாமல் குதிக்கிறீங்களா? ஏண்டா மக்களை, இதான் பிரச்சனை. ஆனால் பெருமை பேசக்கூடாது, நாங்கள் இப்பெல்லாம் ஆட்சி கிழிக்கிறோம், நாங்கள் அப்பெல்லாம் பண்ணுறோம், நீங்கள் சொல்லவே கூடாது, திமுக காரர்கள் சொல்லவே கூடாது. மக்கள் சொல்வார்கள். நீங்கள் உண்மையிலே ஆட்சி சிறப்பாக நடத்துனீங்கன்னா, உங்கள் ஆட்சி வளமையாக இருந்துச்சு அப்படின்னா
வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வந்து வெளில போகிறீங்க, வாக்குக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இங்கே சொல்லிகிட்டே தெரியாதீங்க. இங்கே கேவலமாக நடத்துறீங்கன்னா, மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னா நீங்கள் காசே கொடுத்தாலும் வெல்ல முடியாது. அப்படிங்கிற சூழல் வரக்கூடிய காலங்களில் உருவாகும். மக்கள் சொல்வார்கள், நீங்கள் எப்படி ஆட்சி நடத்திருக்கீங்க, நீங்கள் ஒதுக்கின ஃபண்டிங்கெல்லாம் எங்கிட்ட ஒதுக்கிருக்கீங்கிறது வரக்கூடிய காலத்தில் மக்கள் தேர்தலில் சொல்வார்கள். அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்கள்ட்ட புரிய வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பு உறவுகளே. இதை பற்றிய இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.